வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில குடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரங்க. இன்னைக்கு தேதி 12 திங்கட்கிழமை. இன்னைக்கு காலைல 4:30 மணிக்கு எடுக்கும்பொழுது, இன்னைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு 3 மணிலேருந்து குடுத்துருப்பாங்க. 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு டிக்கெட் குடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,000 டிக்கெட்டுக்கு மேலே குடுக்குறாங்க. அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. சீனிவாசம், விஷ்ணு நிவாசம், அலிப்பேரி பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துலையுமே டோக்கன் குடுக்குறாங்க. இரவு 2 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 4:30 மணிக்கு எடுக்கும்பொழுது இன்னைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. 13ஆம் தேதி ஸ்லாட்டு திங்கட்கிழமை காலையில் உள்ள ஸ்லாட்லேயே ஒரு 7,000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குது. 6,991 டிக்கெட்டு, கிட்டத்தட்ட ஒரு 7,000 டிக்கெட் வச்சிங்களேன். 7,000 டிக்கெட்டு நாளை காலையில் உள்ள தரிசனத்துக்கு அவைலபிள் இருக்குது. இதுக்கு விடிய காலைல 4 மணிலேருந்து கொடுத்துருப்பாங்க. 4 மணி, 5 மணி, 6 மணின்னு ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதில் 6,900 டிக்கெட்டு காலைல 4:30 மணிக்கு அவைலபிள் இருக்குங்க. அதுக்கடுத்தது 5:30 மணிக்கு எடுத்து பார்த்தோங்க. 5:30 மணிக்கு பார்க்கும்பொழுது 6,489 டிக்கெட்டு, கிட்டத்தட்ட ஒரு 6,500 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. இந்த ஒரு 1 ஹவரில் ஒரு 500 டிக்கெட்டு கிட்டத்தட்ட தான் இப்போ போயிருக்கு. அதாவது நைட்டு வந்து நின்றவங்களுக்கு டோக்கன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டம் குறைய ஆரம்பிச்சிருக்கு போல இருக்குது. இப்போ ஒரு 500 டிக்கெட் தான் இப்போதைக்கு காலியாக இருக்குது 1 ஹவரில். 5:30 மணிக்கு பார்க்கும்பொழுது 6,489 டிக்கெட்டுங்க, கிட்டத்தட்ட ஒரு 6,500 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு 8 மணி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நேற்றுலாம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. 5 மணிக்குள்ளாரே 5, 5:30க்கெல்லாமே எல்லா டோக்கனும் முடிஞ்சிச்சு. பட் இன்றைக்கி கொஞ்சம் அவைலபிள் இருக்குது. போன வாரம் வியாழக்கிழமை வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாக இருந்ததுங்க. செவ்வாய் புதன்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தாலே 6 மணி நேரத்தில் பார்க்கலாங்கிற மாதிரி இருந்தது. பட் வியாழக்கிழமை அன்றைக்கி டோக்கன் பாதி நிப்பாட்டின பிறகு வெள்ளி சனிலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சனிக்கிழமை காலையில் ஸ்லாட்டர் டிக்கெட்டில் வாங்கிட்டு தரிசனத்துக்கு போயிருந்தோம். காலைல 6 மணிக்கு சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம். பட் அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட்டில் 31 கம்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லாக இருந்திருக்கு. எல்லாமே ஃபுல்லாக இருந்திருக்கு. சாமி தரிசனத்துக்கு 18 மணி நேரம்னு சொல்லியிருந்தாங்க. 10ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 79,313 பேர் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேர் சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி பாருங்கள் ஃபுல்லாக கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபுல்லாகி வெளியில் அவுட் சைடு லைனில் நிற்கிற மாதிரி ஆகிடுச்சிங்க. அது ரொம்ப தூரம் நிற்கல, பட் கம்பார்ட்மெண்ட் 31 கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாகி வெளியில் நிற்கிற அளவுக்கு அன்றைக்கி கூட்டம் இருந்திருக்கு. 10ஆம் தேதி அன்றைக்கி இந்த நிலமையில் தான் இருந்தது. பட் அந்தளவுக்கு தெரியலைங்க. காலையில் நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரும்போது ஒன்றும் தெரியல. பட் அன்றைக்கி அவ்வளோ க்ரௌடாக இருந்திருக்கு. 10ஆம் தேதி அன்றைக்கி 10, 11 2 நாளுமே ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருந்திருக்கு. பட் இன்றைக்கி காலையில் 12ஆம் தேதி காலையில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இதோட எஃபெக்ட் வந்து நாளைக்கு காலையில் தெரியுங்க. நாளைக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வாரம் பூரா ஓரளவு நார்மலாக தான் இருக்கும். மேலே போய் சாமி தரிசனம் பார்க்கறது வந்து நம்ம கையில் இல்லைங்க. திடீர்னு ஃப்ரீயாக இருக்கலாம், திடீர்னு கூட்டம் அதிகமாக இருக்கலாம். அதனால் வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் கீழே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு மேலே ஏறி போயிடுங்க. குறிப்பிட்ட டயத்துக்கு ஸ்லாட் கிடச்சிதுன்னா அந்த டயத்துக்கு போய் சாமி தரிசனம் பார்க்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினாலும் நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அந்த டயத்துக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி அலோவ் பண்ணுவாங்க. அதுலேருந்து 3 மணி நேரம் கண்டிப்பாக ஆகுங்க. 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் இருக்கிற கூட்டத்தை பொறுத்து மாறும் அது. டெய்லி காலையில் 6:30 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். அன்னன்னைக்கு காலையில் என்ன ஸ்டேஜில் இருக்குங்கிற ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தேவை திருப்பதிக்கு போகணும், டிக்கெட் எடுக்காமல் டேரெக்டாக போய் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தான் போகணுங்கிற பிளான் பண்ணுறவங்க இந்த ஸ்டேட்டஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் நாளைக்கு காலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.